அவசியம் அப்படின்றது சொல்ல வராங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இது எப்படி உருவாச்சு இந்தியால அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு சொல்லக்கூடிய கேபினட் மிஷன் பிளான் அது மூலயமா இந்தியால ஒரு சபைய உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அந்த சபைய உருவாக்குனாங்க. அந்த சபையில டோட்டலா 389 பேர் உறுப்பினர்களா இருந்தாங்க. அதுல 292 பேர் மாகாண பிரதிநிதிகளாவும், 93 பேர் சுதேசி அரசுகளாவும் நியமிக்கிறாங்க. ஓகேங்களா? டோட்டலா 389 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டமாவே இருக்காங்க. ஓகேங்களா? இந்த சபையுடைய முதற்கட்ட கூட்டம் எப்போ நடக்குதுன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடக்குது. சபையுடைய தற்காலிக தலைவரா யார தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் கூட்டத்தொடர் நடக்கிறப்பவே என்ன ஆயிடுது, இறந்துடுறாரு. அவர் இறந்த உடனே டாக்டர் ராஜேந்திர பிரசாத்த நிர்ணய சபையுடைய பெர்மனன்ட் தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. அவரோட சேர்த்தே எஸ்.சி. முகர்ஜியும் மற்றும் கிருஷ்ணமாச்சாரி இருவரையும் வைஸ் பிரசிடென்ட்டா அதாவது துணைத் தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கூட்டத்தொடர் இருக்கு இல்லைங்களா? இது டோட்டலா 11 செஷன் 11 அமர்வுகளா நடந்தது. 166 நாள் நடந்தது. ஓகேங்களா? அப்ப இந்த கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. அதுல ஒரு சிலத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சிலத அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேங்களா? இப்போ இப்போ சபைய உருவாக்கிட்டாங்க. கூட்டம் நடக்குது. எல்லாமே நடக்குது. ஓகேவா? இப்போ இந்த அரசியலமைப்பு இந்த கான்ஸ்டிடியூஷன் அத ரெடி பண்ணணும் இல்லையா? அந்த